அடுத்த நாள் ஒரு காட்டுக்குள்ள மலை மேல பத்தாததுக்கு நெட் இருக்காது, யாருமே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் கெஞ்சி கூத்தாடி தரவே மாட்டேன், உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு பேர் டீன்ல கையெழுத்து போட மாட்டேன்னு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அந்த சைன் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த நிமிஷம் நீங்க பேசலன்ற வருத்தத்தினால எனக்கு எதுவுமே யார் கூடயும் பேச பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல. அதனால நான் அங்க வந்தது எனக்கு நிஜமா அந்த நிமிஷம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டோனோ, நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோன்ற பயம், பதட்டம் அதிகமாயிடுச்சு. அதனால நான் யார்கிட்ட சொல்றது? அவங்ககிட்ட சொன்னா கத்துவாளுங்கன்னு வேற சொல்லாம ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். அதனால ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி டியூட்டி முடிஞ்ச உடனே போயிட்டு நான் எங்கன்னா ஓரமா போய் பார்த்தா அவளுங்க அவளுங்க என்ன கத்துனாலும் நான் அழுத உடனே அவளுங்க மனசு மாறிடுவாளுங்க. சரி அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படி சொன்னாலுங்க. அப்புறமா தான் எங்களுக்கு அங்க தெரிஞ்சது, அங்க இருந்து கீழே 2 கிலோமீட்டர் வந்தா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்ட்டு. அங்க போனா பேச முடியும் அப்படி சொன்னாங்க. அங்க லேண்ட்லைன் தான் இருக்கு அப்படி சொன்னாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸே பூட்டி இருந்துச்சு. இந்த புயல் டிசாஸ்டர்னால அந்த ஆஃபீஸை பூட்டிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அங்க இருந்து ஒரு